இன்னொன்று கவனிக்கணும், இல்லற வாழ்க்கையில் வந்து அதிகமான பேர் 2ஆம் திருமணம், 3ஆம் திருமணம், 4ஆம் திருமணம் இது மாதிரி சில பேர் விழுந்துடுறாங்களா, இதுவும் பெண்களை பெரிய பாதிக்கிறது. ஒரு புருஷன் மனைவியோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது அவரை டைவர்ஸும் பண்ணாமல் நல்லபடியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போதே இன்னொருத்தைய கல்யாணம் பண்ணுறேங்கிறான். இப்போ 2வது 3வது திருமணம் செய்கிறான்ங்கிற ஒரு பிரச்சனை வரும் பொழுது அது என்ன செய்கிறது, பெரிய கேள்வியாகவும் பெரிய கொஸ்டினாகவும் ஆறி விடுகிறது. அது மாதிரி சந்திக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து பெரிய மன அழுத்தம், தற்கொலை செஞ்சிடலாமான்லாம் நினைப்பாங்க. இஸ்லாம் அவங்களை தடுக்கிறது. இஸ்லாம் இல்லாட்டி என்ன செய்யும், அவங்கள தற்கொலையில் கொண்டே விட்டுரும். அந்த மாதிரி எல்லாம் அவங்க வந்து வெறுக்கக்கூடிய ஒரு நிலைமையில் பெண்களுடைய மனநிலை இருக்கிறது. அப்போ நம்ம என்ன பார்க்கணும், இதை வச்சு குழப்பாங்க. அவங்கள எப்படி குழப்பாங்க, பற்றியெல்லாம் அவங்க மார்க்கத்தில் இத்தனை நாள் கல்யாணம் பண்ணிக்கலாம், அவங்கள இது எவ்வளோ பெரிய கொடுமை, பெண்களுக்கு எவ்வளோ பெரிய, எங்கள் மதத்தில் இப்படி இருக்கா இப்படிங்கிற மாதிரி பிற மதத்து பெண்கள் என்ன செய்வாங்க, நம்ம சமுதாயத்து பெண்கள்கிட்ட கேட்கும் பொழுது ஆமாங்க அப்படி தாங்க எங்கள் மார்க்கத்தில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இவ்வளோ என்ன செய்கிறது விளங்காமல் அது ஒரு பெரிய ஒரு இது மாதிரி நினைத்து கொள்வது. முதல் விஷயம் என்ன, எல்லா மதத்துலேயும் இது இருக்குது, விளங்கிக்கிறங்க. ஏன்னா இஸ்லாத்தில் மட்டும் இருக்கிற மாதிரி ஏன் இருக்குங்க, 2வது வச்சுக்கிடுவோம். எந்த மதத்தில் இல்லை, எல்லா மதத்தினுடைய சட்ட புத்தகங்கள்லையும் ஆம்பளை வந்து நிறைய மனைவியோட வாழலாம் தான் இருக்குது. விளங்குதா? அவங்க தெய்வங்கள்னு கொண்டாடக்கூடியவர்கள்லாம் நிறைய பேரை பார்த்தீங்கன்னா எல்லாம் 2 முன்னாடி 3 முன்னாடி இருப்பாங்க. முஸ்லீம் அல்லாத மக்கள் வந்து யாரை கடவுள் மாதிரி நினைக்கிறார்களோ அவங்களே என்ன செய்வாங்க, அவங்க பைபிள் எடுத்து பாருங்கள், முந்தின தீர்க்கதரிசிகள்னு சொல்லப்படக்கூடிய ஆட்கள் எல்லாம் பலருக்கும் பலவிதமாக பல மனைவியோடு வாழ்ந்துருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து இந்து மதத்துடைய முக்கியமான ஒரு தெய்வமாக கருதப்படக்கூடியவர்கள் எல்லாம் 2 மனைவியோடு என்ன செய்கிறாங்க, வாழ்ந்திருக்கிறார்கள். அப்போ மதங்கள்லாம் எந்த ஒரு தடையும் கிடையாது. எங்கள் மதத்தில் இல்லை உங்கள் மதத்தில் இருக்குன்னா சொல்ல இயலாது. எல்லா மதங்கள்லையும் மதத்தினுடைய புனிதர்களாக கருதப்படக்கூடியவர்கள் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவியோடு வாழ்ந்தார்கள் என்று எல்லா மதத்தின் வேதங்கள்லாம் இருக்கும் பொழுது உங்கள் மதத்தில் மட்டும் இருக்குன்னு இப்படி சொல்கிறது, அவங்க மதத்தில் இருக்கிறது. அவங்க என்ன செய்யலாம், நாங்கள் அதை ஏற்றுக்கலன்னு சொல்லலாமே தவிர மதத்தில் இல்லைன்னு சொல்ல முடியுமா, முடியாது. அது போக சரி, 2வது நம்ம நாட்டில் எப்படி சட்டம்னு கேட்டால், ஒரு முஸ்லீம் இருக்கான்னு வைங்க, அவன் மனைவி இருக்கும்போது இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டான்னு வைங்க. முஸ்லீமாக இருக்கிறான், மனைவி இருக்கும்போது வேற ஒரு கல்யாணம் பண்ணிட்டான். இந்த முதல் மனைவி போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குது, என் புருஷன் வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டான், அவன் மேலே நீங்கள் வந்து வழக்கு பதிவு செஞ்சு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு கொடுத்தா கேஸும் வாங்க மாட்டாங்க. இதான் மேட்ரு. எதுக்காக வாங்குறது இல்லை, உங்கள் மதத்தில் அதுக்கு தடை இல்லை, அது உங்களுக்கு தனி சட்டம் அந்த நாட்டை தரப்பட்டிருக்கிறது, அதனால் என்ன செய்ய முடியாது, அது வழக்கு பதிவு செய்ய முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் வேறு முஸ்லீம் அல்லாத யாராவது 2வது கல்யாணம் பண்ணான்னு சொன்னால், முதல் மனைவி கேஸு கொடுத்தான்னு சொன்னால் கேஸு பதிவு பண்ணிடுவாங்க, கைது பண்ணுவாங்க, ஜெயிலில் போடுவாங்க, வழக்கு நடக்கும். அரசாங்க ஊழியராக இருந்தால் வேலையே போயிடும். அரசாங்கத்தில் வேலை பார்க்குறவராக இருந்தார்னு சொன்னால் உடனே சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. அரசாங்கத்தில் முஸ்லீம் அல்லாத ஒருவர் அரசாங்கத்தில் வேலை பார்த்து கொண்டு இன்னொரு பொம்பளையை கல்யாணம் பண்ணிட்டாருன்னு வைங்க, அப்போ என்ன வேலையே போயிடும். இதை கொண்டாந்து காட்டி பற்றியலா எங்கள் மதத்தில் வந்து கல்யாணம் பண்ணால் பிடிச்சி உள்ளே வச்சு விடுவாங்க, வேலையே போயிடும், வழக்கு நடக்கும் கடைசி வரைக்கும். உங்கள் இதிலலாம் உண்டா, போகிற பக்கம் நம்பாடு கட்டிட்டு போயிடுறான். இப்படி இன்னொன்று என்ன செய்யும், நம்ம பெண்களுக்கு ஆமாம் இது என்ன இது நம்ம மதத்தில் இப்படி இருக்குது, அவங்களுக்கு அப்படி இல்லையே அப்படிம்பாங்க. ஆனால் அது வந்து உருப்படாத ஓட்ட சட்டம். அது சும்மா பேப்பரில் எழுதி இருக்கே தவிர அது நாக்கு வலிக்கிறது கூட உதவாது. அந்த சட்டம் என்ன இல்லை, அது உயிரற்ற சாரமற்ற சட்டம். ஏன்னு கேட்டால் அந்த சட்டத்தை வைத்திருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் நிறைய பேர் பலதார மனத்தை செஞ்சு முஸ்லீம் அல்ல, பலதார மனம் செய்தவர்களாக இருக்கிறார்கள். எப்படிலாம் இருக்கிறாங்க, 2 மனைவியோட ஒருத்தன் முஸ்லீம் அல்லாதவன் வாழ்ந்தான்னு சொன்னால் அவன் எம்எல்ஏவாக இருக்க முடியாது. எத்தனை எம்எல்ஏக்களுக்கு பல பொண்டாட்டிகள், எப்படி ஆனால் அவன் முதலமைச்சராக முடியாது. எத்தனையோ முதலமைச்சர்களுக்கு 2 பொண்டாட்டிகள், எப்படி சட்டத்தில் இல்லைங்கிறீங்கல்ல, முஸ்லீமுக்கு தானே சட்டங்கிறீங்க. முஸ்லீம் அல்லாதவர்கள் பல மனைவியோட வாழ்ந்துக்கிட்டு எப்படி முதலமைச்சராக இருக்க முடிகிறது, எப்படி நாடாளுமன்ற எம்பியாக இருக்க முடியுது, எப்படி அரசு ஊழியராக இருக்க முடிகிறது, நீதிபதிகளாக இருக்கக்கூடியவர்களே அப்படி பண்ணிக்கிட்டு என்ன செய்கிறாங்க, நீதிபதிகளாக இருக்க முடியாத சட்டம் பேப்பரில். ஆனால் என்ன இருக்குது, நடைமுறையில் இருக்கிறது. என்னங்கடா சட்டங்கிறீங்க, எங்களுக்கு மாதிரி தான் உங்களுக்கும் இருக்குது, சட்டத்தை எழுதி வச்சுக்கிறீங்க தவிர உங்களையும் கல்யாணம் பண்ணால் என்ன செய்கிறீங்க, ஒன்றும் செய்ய முடியலையே, சட்டத்தில் எழுதி வச்சுக்கிறீங்க. அப்போ என் புதாக புரிஞ்சு கொள்வதற்காக சொல்லுவாருன்னா, நம்ம முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் இருக்கார், அவர் 2 மனைவியோடு எல்லாருக்கும் உலகத்துலாம் தெரியுதுல்ல, சட்டப்படி இருக்கலாமா? சட்டம்னு ஒன்று இருந்தால் முஸ்லீமுக்கு தான் அந்த சட்டம்ங்கிறீங்க, காரணம் அது முஸ்லீம் இல்லை. அவர் எப்படி 2 மனைவியோடு இருந்து கொண்டு சட்டத்தை மீறி கொண்டு முதலமைச்சராக பதவி பிரமாணம் செஞ்சு வைக்க முடியாத அப்படின்னு கேட்டால்,
என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் ஒன்று மனைவி ஒன்று துணைவி. என்னங்கடா சட்டம் இது நான் கேட்குறேன். எல்லா பேரும் என்ன பண்ணுறான்னு கேட்டால் ஒரு அரசு ஊழியர் இருக்கான்ல, ஒருத்தி மனைவின்னு சொல்லிக்கிறேன்னு, இன்னொருத்தி துணைவி. துணைவி எவ்வளோ இருக்கலாம், அதை தப்பிச்சுக்கிறாங்க. என்ன பெருமை அடிச்சுக்கிறிய? எத்தனை பேர் நாடாளுமன்றத்தில் எம்பியாக இருக்கிறான், ஒருத்தி மனைவிங்கிறான் ஒருத்தி துணைவிங்கிறான், ஒன்றும் பண்ண முடியல. அப்போ மனைவின்ற வார்த்தையை தான் சொல்லக்கூடாதே தவிர மற்றபடி எல்லாமே இருக்கும். பேர் சொல்லும்போது என்ன செஞ்சுக்கிறேன்னு, அவங்க மனைவி இவங்க துணைவின்னு இருக்கணும். கோர்ட்டில் போய் கேட்டால் மனைவியில் துணைவி, அப்படியா? போ. ஒருத்தன் தண்டிக்கப்படலைங்க. ஒருத்தன் எவன் தண்டிக்கப்பட்டான்? விளங்காத சில கிறுக்கு பயில என்ன செய்வாங்க, மனைவி தான் சொல்லி தொலைச்சிருவாங்க. அவனுக்கு குறுக்கு வழி தெரியாது. குறுக்கு வழி தெரியாத ஏப்ப சாப்பையா இருப்பான்ல, ஒரு பீனு மாதிரி, ஒரு சாதாரண அவன் போய் என்ன செய்வான், என்ன ஆமாங்க 2 என்ன பண்ணிட்டேன், அப்படியா, உன்னை பிடிச்சி உள்ள 6 மாதம் போடுவாங்க. அவனுக்கு தான் இதை ஒர்க் அவுட் ஆகுமே தவிர விவரமானவன்லாம் என்ன செஞ்சிடறான், க்ளீனாக 2, 3, 4, 10 வரைக்கும் வச்சுக்கிட்டு என்ன செய்யறான், ஒருத்தையை பொண்டாட்டிங்கன்னா மற்றெல்லாம் துணைவி, வாழ்க்கை துணைவிங்கிறான். வாழ்க்கை துணைவினா மனைவி தானே வாழ்க்கை துணைவி. நம்மளுக்கு ஒரு சட்டம் அவனுக்கு ஒரு சட்டங்கிறீங்களே, இல்லைன்னு அப்படித்தானே. பிறகு என்னத்தை நீங்கள் குறை சொல்றதுக்கு என்ன இருக்குங்கிறேன்? இஸ்லாமியர்கள் மட்டும் பண்ணுறாங்கங்கிறிய, இஸ்லாமியர்கள் கம்மி. அந்த சட்டத்தை 2வது பார்ப்போம், இஸ்லாமியர்கள் எவ்வளோ கண்டிஷன் போட்டு வச்சுருக்குங்கிறத பார்ப்போம். ஆனால் நம்மளை கொச்சைப்படுத்துகிற அளவுக்கு விமர்சிக்கிறார்களே, அவங்கள்ட்ட கேட்கணுமா இல்லையா? உங்களுக்கு எங்கே சட்டம் ஒப்பாட்டி வச்சுட்டா கேட்பீங்களா? கணவன் மனைவியை விட்டு எப்போ போயிட்டானோ, இன்னொரு பொண்டாட்டியை கட்டிக்கிட்டு போனாலும் அதே இழப்பு தான், ஒரு வப்பாட்டிகிட்ட போனாலும் அதே சேம் இழப்பு தானே. பொண்டாட்டின்னு ஒருத்தி கட்டிக்கிட்டு போனாலும் அதே நஷ்டம் தான். அந்த பொண்டாட்டி முதல் பொண்டாட்டிக்கு, பொண்டாட்டின்னு இல்லாமல் வப்பாட்டின்னு ஒருத்தையை வச்சுக்கிட்டாலும் அதே மாதிரி நஷ்டம் தானே. பொண்டாட்டின்னு இருந்தாலாவது என்ன செய்ய, நஷ்டம் கம்மி. ஏன் சட்டப்படி ஓப்பன் டிக்ளேர் பண்ணி போடுறானா? இது வப்பாட்டினா கள்ளத்தனமாக போய் 1 மாதம் இருந்துட்டு வருவான். அவனும் தெரியாது யாருக்குமே. பம்பாய்க்கு போகிறேன் அங்கே தான் உட்காந்துருப்பான். அது பொண்டாட்டின்னு போட்டால் ஓப்பனாக இருக்கும், வெளிப்படையாக தெரியும். என் பங்கையா ஒழுங்காக உடனே கேட்கலாம். வப்பாட்டினா மறைச்சிருவான், வெளிப்படையாக ஒன்றுமே தெரியாது. அப்போ இந்த வப்பாட்டி நம்ம விபச்சாரத்தில் போகிறது அதிகமான பாதிப்பை ஏற்படுத்தும். அப்போ இந்த மாதிரி உலகத்தில் நம்ம நாட்டில் எல்லா ஆண்களும் செய்து கொண்டிருக்கிறார், எல்லா மதத்தை சேர்ந்த ஆண்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நம்முடைய சட்டத்தை என்ன செய்கிறாங்க, கேள்வியாக்குறாங்க. அப்போ இந்த பலதார மனம் எங்களுக்கு பாதிக்கத்தானே செய்யுதுன்னா பாதிக்கத்தான் செய்யும். அதுக்குரிய காரணம் என்ன, அது இல்லைன்னா என்ன மாதிரி விளைவு ஏற்படும் என்பதை இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வோம், நாளைக்கு பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். அதில் முக்கியமாக பலதார மனம், விவாகரத்து, இது போன்ற விஷயங்களில் மற்ற எந்த மார்க்கத்தை விடவும் நம்முடைய மார்க்கம் சிறந்த முறையில் பெண்களுடைய உரிமையை பாதுகாக்கிறது என்பதை ஒரு பகுதியை நம்ம பார்த்தோம். அதுபோக இந்த மகளிர் அமைப்புகள் என்கிற பெயரில் முஸ்லீம் பெண்களை தவறான திசை திருப்பக்கூடிய வகையிலெல்லாம் இஸ்லாம் பெண்கள் உரிமை பறிக்கிறது, பெண்களை கொடுமைப்படுத்துகிறது என்றெல்லாம் பிரச்சாரம் செய்யும் பொழுது அதனால் ஏற்படக்கூடிய மனக்குழப்பத்தையும் நம்ம ஓரளவுக்கு அறிந்து கொள்ள வேண்டும். இந்த மகளிர் அமைப்புகள் என்று சொல்லக்கூடியவர்கள் முஸ்லீம் பெண்கள் வீட்டில் அடைந்து கிடக்கிறார்கள், அவங்க மற்றவர்களைப் போல உடைகள் அணிகிறது கிடையாது, அவங்களுக்கு மற்றவங்களுக்கு உள்ள உரிமைகள் கிடைக்கிறது இல்லை என்றெல்லாம் மேம்போக்காக பிரச்சாரம் செய்து வருவதை பார்க்கிறோம். அதே நேரத்தில் பெண்களுடைய உரிமைக்கு போராடுவதாக சொல்லக்கூடிய இந்த மகளிர் அமைப்புகள் எல்லாம் ஒரு வகையில் பார்த்து அவங்களே முரண்படுகிற காட்சியை நீங்கள் பார்க்கலாம். எப்படி முரண்படுவாங்கன்னு சொன்னால், உதாரணமாக பாலியல் தொழிலாளிகளாம், அதாவது விபச்சாரம் செய்யக்கூடிய, அதை தொழிலாக செய்யக்கூடிய பெண்களுடைய உரிமைகளுக்கு நாங்கள் களமிறங்கி போராடுவோம், அவங்களுக்கு தேவையான வசதிகள்லாம் செஞ்சு கொடுக்கணும். பாலியல் தொழிலாளி, அது பாலியல் தொழிலாம், அது பாலியல் தொழிலாளிகளாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு அவங்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய உரிமைகள் அவங்களுக்கு கிடைக்கணும் என்றெல்லாம் சொல்லக்கூடியவர்களாக யார் இருக்கிறா, மகளிர் அமைப்புகள் இருக்கிறாங்க. அப்போ இந்த மகளிர் அமைப்புகள் இதுக்கு முன்னாடி என்ன சொல்லி கொண்டிருந்தார்கள் என்று சொன்னால், மனைவி என்று ஒருத்தி இருக்கும் பொழுது அவளை விட்டுட்டு வேற ஒருத்தியை திருமணம் செய்வது பெரிய பெண்களுடைய உரிமையை பறிக்குதுன்னு சொன்னாங்கல்ல. அதில் அவர்கள் உண்மையாளர்களாக இருந்தால் இந்த விபச்சாரம் செய்கிறவர்களுக்கு எதிராக தானே பேசணும். இந்த விபச்சாரம் செய்யக்கூடியவர்களால் தானே இந்த ஆம்பளை கெட்டு போகிறான். ஒரு மனைவிக்கு கணவனாக இருக்கக்கூடியவன் வேறு வகையில் தடம் புரண்டு போகிறதுக்கு யார் காரணமாக இருக்கிறா, இந்த விபச்சார தொழில் செய்யக்கூடியவங்க காரணமாக இருக்கிறாங்க. அவங்க அது மாதிரியாக இருக்கக்கூடிய வகையில், ஆண்களை கவரக்கூடிய வகையில், ஆண்களுடைய அந்த பலவீனத்தை பயன்படுத்தி கொண்டு பணம் பறிப்பதற்கும் இன்ன பிற காரியத்துக்கும் செய்யும் பொழுது
இவங்க உண்மையிலேயே பெண்களுடைய உரிமையை பாதுகாக்கக்கூடியவங்களாக இருந்தால் என்ன செய்யணும்? ஒருத்திக்கு கணவனாக இருப்பவனை நீ எப்படி வசப்படுத்துகிற, அவனை எப்படி கெடுக்கிற, அவனுடைய வாழ்க்கையில் இப்படி விளையாடுறன்னு கேட்கணும். இவங்களாம் சொல்கிறாங்க ஒரு மனைவி இருக்கும்போது இன்னொருத்தியை கல்யாணம் பண்ணலாமா என்று ஒரு பக்கம் பேசிக்கொண்டு, அந்த மாதிரி ஆண்களை கெடுக்கக்கூடிய பெண்களுக்கு எல்லாரையும் போல் அவங்கள மதிக்கணும், அவங்கள கண்ணியப்படுத்தணும். பள்ளிக்கூடங்களில் சேர்க்கும் பொழுது தாய் பெயரை சேர்க்கணும். தகப்பன் யாருன்னு தெரியாட்டி என்ன செய்யணும்? தாய் பெயரில் சேர்க்கக்கூடிய உரிமை அவர்களுக்கு வழங்க வேண்டும். அவங்களுக்கு இன்சூரன்ஸு, அதுக்கெல்லாம் இன்சூரன்ஸ் தான். எதுக்கு? இந்த பாலியல் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு அந்த இன்சூரன்ஸுக்கு உறுதிப்படுத்தணும். அவங்களுக்கு சட்டப்பூர்வமான பயந்து இந்த தொழிலை செய்கிறார்கள், பாவம், அவங்களுக்கு சரியான இப்படியெல்லாம் யார் பேசுகிறா? இந்த மகளிர் அமைப்புண்டு மண்டகலண்ட ஒரு கூட்டம். ஒரு பக்கம் பார்த்தா என்ன செய்கிறாங்க? இந்த பெண்களை விட்டுட்டு புருஷன் வேற ஒருத்தைய நாடுகிறான் என்று கேட்கிறார்கள். அது உண்மையாளர்களாக இருந்தால் இந்த மாதிரி தப்பான தொழில் பண்ணக்கூடிய பெண்களை எதிர்க்கணுமா இல்லையா? கண்டிக்கணுமா இல்லையா? அவங்கள ஒழிக்கணுமா இல்லையா? அவங்கள ஜெயிலில் பிடிச்சி போடுன்னு சொல்லணுமா இல்லையா? அதுக்கு தகுந்த மாதிரி சட்டத்தை திருத்துன்னு சொல்லணுமா இல்லையா? அப்போ விபச்சாரம் செய்வதை ஊக்குவிக்கிறார்கள், விபச்சாரம் செய்யக்கூடிய விபச்சாரிகளுக்கு சார்பாக பேசுகிறார்கள். அதே நேரத்தில் என்ன செய்கிறாங்க? மனையை விட்டுட்டு இன்னொருத்தைய கல்யாணம் பண்ணலாமான்னு கேட்குறாங்க. இது எவ்வளோ பெரிய முரணாக இருக்குன்னு பாருங்கள். அது மாத்திரம் இல்லை, வைப்பாட்டிக்கு சொத்துரிமையை கொடுன்னு கேட்குறாங்க. யார் கேட்குறா? இந்த மாதர் அமைப்பு, மகளிர் அமைப்புகள்லாம் என்ன செய்கிறாங்க? இந்த மாதிரி ஒருத்தன் வந்து வப்பாட்டியை வச்சுக்கிட்டான்னு சொன்னால் சொத்தில் உரிமை கொடுக்கணும், அவளும் பொம்பளை தானே. அப்போ ஏன் இப்படி பேசுனீங்க? சொத்தில் இப்படி உரிமை கேட்பீங்க? அவள் ஒருத்தி தானே மனைவி, இன்னொருத்தி மனைவி இல்லை, அதானே உங்களுக்கு பாலிசி. அதை வச்சு தானே இஸ்லாத்தை விமர்சனம் பண்ணினீங்க, அதை வச்சு தானே இஸ்லாம் பிற்போக்கு மார்க்கம்னு சொன்னீங்க. அதில் உண்மையாளர்களாக இருந்தால் இந்த வைப்பாட்டிகளாக இருக்கக்கூடிய சின்ன வீடுகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு சொத்துரிமை கொடுக்கணும்னு கேட்கலாமா? அது ஒரு நீதிமன்றத்தில் வழக்கு போடுறாங்க. ஒருத்தன் இறந்து போயிட்டான்னு வைங்க, அவனுக்கு ஒரு பொண்டாட்டியும் ஒரு வப்பாட்டியும் இருந்தாங்கன்னு சொன்னால், பொண்டாட்டி படிக்காதவளாக இருந்தா, வப்பாட்டி படித்தவளாக இருந்தா, அவனுடைய வேலையை இவனுக்கு கொடுக்கணுமா? யார் கொடுக்கணுமா? சின்ன வீட்டுக்கு கொடுக்கணுமா? என்ன மூளை கலண்டு போய் பேசுகிற? ஏதாவது சொன்னால் அது உண்மையாளர்களாக இருக்க வேண்டும். ஒரு பெண்ணை தாண்டி போகக்கூடாது என்பது கொள்கையாக இருந்தால் அதுக்கு யாரெல்லாம் காரணமாக இருக்கிறாங்களோ, வேசி தொழில் பண்ணுறாங்களோ, அந்த மாதிரி ஆட்களை கண்டித்து அவங்களுக்கு எதிராக போர் செய்யக்கூடியவர்கள் என்ன செய்கிறாங்க? இதெல்லாம் வந்து பெண்களுக்குரிய உரிமையா? எது பெண்களுக்கு உரிமையா? பாலியல் இந்த வேலையை அந்நிய ஆண்களை கவர்ந்து பணத்துக்காக வேண்டி அவர்களை இழுத்து போட்டு தங்களுடைய நோய்களை அந்த ஆண்களுக்கு பரப்பி அதன் மூலமாக குடும்ப பெண்களையும் கெடுக்கிற வேலையை செய்கிறாங்களே, அவங்களாம் தொழிலாளிகளாம், அவங்களாம் பாவமாக பாதிக்கப்படுறாங்களாம். அவங்களுக்காக நாங்கள் குரல் கொடுப்போம் என்று சொல்லி கொண்டிருப்பதிலிருந்த இவங்களுடைய முரண்பாடை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இஸ்லாம் என்ன சொல்லுகிறது? ஒரு ஆண் வந்து ஒரு மனைவியோடு வாழ்கிறானா, அவளை சந்தோஷப்படுத்துகிற அளவுக்கு அவன் அந்த வாழ்க்கையை நடத்தினானே ஆனால் பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போ என்ன நடக்கிறது தெரியுமா? ஒரு மனைவியோட சந்தோஷமாக இருக்க வக்கில்லாதவனெல்லாம் ரெண்டாம் கல்யாணம் பண்ணுறேங்கிறான். அதை இஸ்லாம் கல்யாணங்கிறது என்ன ரெண்டுன்னு காட்டிக்கிறதுக்கா? எனக்கு 2 இருக்குது 3 இருக்குது, சட்டை மாதிரியா, கார் மாதிரியா? கல்யாணங்கிறது வந்து ஒரு மனைவியை திருமணம் முடிக்கிறான்னு சொன்னால் அவளோட வாழணும்னு சந்தோஷமாக இருக்க வேண்டும். அப்போது ஒரு மனைவியோட சந்தோஷமாக இருப்பதற்கு தகுதி இல்லாதவர்கள் ஒரு மனைவியை இவன் வந்து போதுமான அளவுக்கு குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட மாட்டேங்கிறான்னு புகார் செஞ்சுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இவன் என்ன செய்கிறான்? எனக்கு இன்னொன்று வேணும்னு சொன்னால் இது என்ன அர்த்தம்? தேவைக்கு திருமணம் என்பது என்ன செய்யணும்? தேவையாக இருந்தால் அப்படி சிலது ஏற்படும். எப்படி ஏற்படும்? ஆம்பளைக்கு ஆசைகள் இருக்கும், பெண் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு மாதவிடாய் நின்று போன பருவம் வந்து விட்டது என்று சொன்னால் அவர்களுக்கு அதில் போதுமான ஆசை இருக்காது. இவன் வந்து அதனால் கெட்டு போயிடுவான், தவறி போயிடுவான் அப்படின்னு நினைத்தால் அப்போ என்ன செய்ய? 2 பேரையும் சமமாக நடத்தக்கூடிய திராணியும் இருந்தால் அப்போ என்ன செய்யலாம்? அவளை வந்து வப்பாட்டியை வச்சுக்கிறாம, நீ ஒரு நாளைக்கு ஒருத்திட்ட போய் கெட்டு நாசமாயிராம முறைப்படி திருமணம் செய்து கொள். இல்லாட்டால் செய்யத்தான் செய்கிறாங்க. என்ன சட்டத்தை போட்டாலும் தடுக்க முடியல. இல்லை, முஸ்லீமுக்கு அனுமதி இருக்குங்கிற சரி, முஸ்லீம் அல்லாதவனுக்கு தடையை தானே போட்டு வச்சுக்கிறீங்க. தடையை போட்டு வச்சு அதை அமுல்படுத்த ஏண்டுச்சா? மனைவி அல்லாதவளை நாடாமல் கணவன்மார்களாம் இருக்கக்கூடிய வகையில் ஏதாவது செய்ய முடிந்ததா? இல்லை, போய்கிட்டு தான் இருக்கிறான். அதே நேரத்தில் 95% ஆண்கள் வந்து கரெக்டாக அந்த ஒரு மனைவியோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவங்களுடைய முழுமையாக சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சில பேர் இப்போ தேவைங்கிற நிலைக்கு தள்ளப்பட்டவர்களாக இருந்தால் அவன் விபச்சாரம் செஞ்சிடக்கூடாது. மனைவி ஒத்துழைக்க மறுக்கிறாள், அவளுக்கு தேவையில்லை,
இவனுக்கு தேவையாக இருக்கிறது. அந்த நேரத்தில் நம்ம வந்து ஏதாவது வழி காட்டலை என்று சொன்னால் அவன் என்ன செய்வான், வேறு வேறு தவறான ஒரு முறைகளில் போய் என்ன செய்வான், அந்த சுகத்துக்காக அலைவான். அதை தடுக்க வேண்டும் என்பதற்கு தான் இஸ்லாம் என்ன சொல்லுது, உனக்கு அவசியங்கிற ஒரு நிலை ஏற்படுமையானால் இந்த கள்ளத்தனமாக பண்ணாமல் ஓப்பன் டிக்ளேர் பண்ணி வெளிப்படையாக என்ன செய்ய, மனைவிங்கிற ஒரு உரிமையை கொடுன்னு சொல்லுது. சுற்றி வளைச்சி அதைத்தான் இப்போ இவங்கன்னு சொல்கிறாங்க. அதை முதல்ல அப்படி இல்லை இல்லைன்னு சொல்லிவிட்டு சுற்றி வளைச்சி என்ன சொல்கிறான், அது பேரை மட்டும் துணைவின்னு சொன்னோம்ல, அது மாதிரி மாற்றிக்கிற வேண்டியது. அது மாதிரி பாலியல் தொழிலாளிக்கு சலுகை கொடுங்க என்னது, அவளும் பொம்பளைங்கிறான். அதுதானே நாங்களும் சொல்கிறோம். அவளுக்கு கொடுக்குற சலுகை இது அல்ல, சட்டப்பூர்வமாக பொண்டாட்டி ஆக்கிட்டு பண்ணு. அப்போ ஒரு பெண்ணிட்ட பல ஆண்கள் செல்வதனால தானே எய்ட்ஸ் போன்ற நோய்கள்லாம் வருகிறது. எய்ட்ஸு காரணம் என்ன, ஒரு ஆம்பளை பல பெண்கள்கிட்ட போனால் எய்ட்ஸ் வராது. ஒரு பெண்ணிடத்தில் பல ஆண்கள் செல்வதால் தான் என்ன செய்கிறது, எய்ட்ஸ் தான் உண்மையான காரணம். டாக்டர் கூட விளங்காமல் வளர்றாங்க. அறிவியல் பூர்வமான காரணம் என்னன்னு கேட்டால், அந்த பெண்கள் பல ஆண்களோட ஒரு காலகட்டத்தில் உறவு கொள்ளும் பொழுது தான் அவங்களிடமிருந்து எய்ட்ஸ் உருவாகிறது என்பது தான் அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை. அப்போ அந்த மாதிரி ஒருத்தன் போய்விடக்கூடாது என்று சொன்னால் அதுக்கு என்ன செய்யணும், அவனுக்கே ஒருத்தியை மனைவியாக ஆக்கி கொண்டு இருக்கிறது. இப்படித்தான் போவேன் இருந்தால், ஆனால் நேர்மையாக நடக்கணும். நிறைய கண்டிஷன்லாம் இருக்கிறது. சமமாக கொடுக்கறதுல எந்த பாதிப்பும் இருக்கக்கூடாது, தங்குறதுல பாதிப்பு இருக்கக்கூடாது, அரவணைக்கிறது கவனிக்கிறது எதுலையும் என்ன செய்யக்கூடாது, சமமாக இதெல்லாம் உனக்கு ஏழும் என்று இருந்தால், அதற்கான வசதியும் இருந்தால், சோறு கொடுக்குற கஞ்சி ஊற்றுறதே கிடையாது. இவன் 2 கல்யாணம் பண்ணுறேங்கிறான். ஒரு மண்டாட்டி கஞ்சி ஊற்றாதவன்லாம் என்ன செய்கிறான், 2 கல்யாணம் பண்ணுறேங்கிறான். ஒழிச்சுக்கிட்டு செய்கிறதுங்கிறது இஸ்லாத்தில் இல்லை. இது வந்து என்னென்று எதுக்கு சொல்லப்படுதுன்னா, இதை செய்யலைன்னா இந்த மாதிரி ஒரு உணர்ச்சிக்கு உள்ளானவன் வேறு மாதிரி செய்வான். எந்த சட்டத்தையும் போட்டு தடுக்க இயலாது. மற்றவர்களுக்கு சட்டம் போட்டு தடுக்க இயலலை. முஸ்லீமும் கல்யாணம் பண்ணலான்னு வச்சுட்டீங்க, சரி. முஸ்லீம் அல்லாதவன் இந்த நாட்டில் பண்ணக்கூடாதுன்னு சட்டம் வச்சுருக்கிறீங்க. அது என்ன சட்டத்தில் என்ன நன்மை? அப்போ நடக்கத்தான் செய்கிறது. அப்போ இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னா, வெளிப்படையாக டிக்ளேர் பண்ணிவிட்டு செய்யி. எத்தனை விதவைகள் இருப்பாங்க, தேவைன்ற ஒரு கட்டத்தில் வரும் பொழுது அது மாதிரியாக ஒரு அனுமதி கொடுத்துருக்கிறத இதை ஒழிச்சு பூசி முழுக வேண்டிய அவசியம் இல்லை. இதை நீங்கள் தவிர்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் அல்ல, முஸ்லீம் எல்லாரும் 2 கல்யாணம் பண்ணிகிட்டு இருக்கிறான் இல்லை. ஒரு பெரிய சபையில் வச்சு கேட்டால் கூட 2 கல்யாணம் பண்ண 4-5 தான் கை தூக்குறாங்க. 4 பேர் வைக்கப்பட்டு 4 பேர் தூக்காமல் இருப்பாங்க. ஒரு 10 பேர் இருப்பாங்க, அவ்வளோதான். அவங்க தான் ஒரு பெரிய சபையில் கேட்டால் கூட ஒரு 10 பேர் 15 பேர் கூட தூக்க மாட்டாங்க. 2000 பேர் 5000 பேர் இருக்கிற ஒரு சபையில் சின்ன ஒரு நம்பரில் சில பேர் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், எல்லாரும் 2 முன்னாடி கட்டிகிட்டு இருக்கிறான் இல்லை. அவர்களுக்கு இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், நீ வப்பாட்டி மாதிரி போயிடாத, ஒரு நாளைக்கு ஒரு ஆள்கிட்ட போயிடாத, பல பேர்கிட்ட போய் வரக்கூடிய பெண்களோட போய் என்ன செஞ்சிடாத, உன்னுடைய ஆரோக்கியத்தை கெடுத்து கொள்ளாத, கள்ளத்தனமாக செய்யாத, மனைவிக்கு தெரிஞ்சு எல்லாத்தையும் ஓப்பன் டிக்ளேர் பண்ணி வெளிப்படையாக அறிவித்து விட்டு என்ன செய்ய, அதை வந்து செய்யி. அதுக்கு அனுமதி இருக்கு, யாருக்கு தேவை உள்ளவனுக்கு இருக்குன்னு சொல்லுது. இது வந்து இதை தவிர வேறு ஒரு முடிவு சொல்ல இயலாது. உலகத்தில் எந்த ஒரு முற்போக்கான நாடுகளாக இருந்தாலும் அவர்கள் திருமணம்ங்கிற பேரில் தான் தடுக்கிறார்களே தவிர, ஒரு ஆண் வந்து எப்படி வேண்டாலும் போவதை தடுக்கவே இல்லை. அந்த குடும்பத்தில் உள்ள ஒரு ஆணை பெண்கள் எத்தனை பெண்களுக்கு கெடுத்தாலும் அதை தடுக்க சட்டம் இல்லை. உலகத்தில் எந்த நாடுகளிலும் நாங்கள் முன்னேறி விட்டோம், உலகத்து பெண் உரிமையெல்லாம் நாங்கள் பாதுகாக்க போகிறோன்னு வந்திருக்கிறாங்களே. அமெரிக்கா அவ்வளோ வச்சுக்கிறோமே, ஒரு பொண்டாட்டியோடு இருக்கிறவன் வந்து ஒரு இடத்துல போய் வேற ஒரு இடத்துல ஜாலியாக இருந்துட்டு வந்து அவனை ஏதாவது செய்ய முடியுமா அந்த நாட்டில்? அதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ நீங்கள் எதை வேணாங்கிறீங்க, எதை பெண் உரிமைங்கிறீங்களோ அது நீங்கள் மீறுறீங்களே. அப்போ இதெல்லாம் யதார்த்தமான ஒரு நிலைக்கு வெளியே நின்றுக்கிட்டு சட்டம் போடுறது வேலை இல்லை. அப்போ எது நடக்கும் என்று படைத்த இறைவனுக்கு தெரியும். இது மாதிரியான ஒரு நிலைக்கு சிறிய அளவில் உள்ள நபர்கள் ஆளாவார்கள். அந்த மாதிரி ஆளாகக்கூடிய நபர்களுக்கு சட்டப்படியான அந்த உரிமையை நம்ம வழங்கி மறுத்தோமையானால் சட்ட விரோதமாக அந்த வேலையை செய்வார்கள். அதில் நிறைய லாஸ் ஆகும். சட்டவிரோதமாக கள்ளத்தனமாக வச்சுக்கிட்டான்னு சொன்னால், மனைவிங்கிற ஒரு ஓப்பன் டிக்ளேர் பண்ணால் அதிகமாக பாதிப்பு வராது. கள்ளத்தனமாக இருக்கும்போது அப்பாட்டி என்ன செய்வா, இருக்கிறலாம் உருவ ஆரம்பிப்பான். எல்லாத்தையும் பறிச்சுக்கிட்டு எடுத்து கொண்டு ரகசியம். அவளுக்கு செக்யூரிட்டி இல்லாமல் இருக்குல்ல, மனைவிங்கிற ஒரு செக்யூரிட்டி இருந்தால் செத்து போனால் சொத்தில் பங்கு கிடைக்கும்டாது காத்துக்கிட்டு இருப்பான். இது கள்ளத்தனமாக வச்சுக்கிறதுனால இருக்கிறது எல்லாம் பறிச்சுக்கிட்டு கடைசியில் குடும்பத்துக்கு ஒன்றும் எப்படி போகுதுன்னு தெரியாது. ஒன்றா காலியாகிட்டு தொழில் போவோம், 2 தொழில் போவோம், ஒரு தொழிலாக போவோம், ஒரு தொழிலை விட்டு சம்பளத்துக்கு இருப்பான், அதை விட்டும் போவான், இருக்கிற வீடு வாசலாம் விற்பான், ஏன் போகுன்னு தெரியாது. இந்த மாதிரி எல்லாம் போவான். எப்போ கள்ளத்தனமான உறவுகள் வைக்கும் பொழுது. இதையெல்லாம் கருத்தில் கொண்டு இஸ்லாம் செய்திருக்கிறது வந்து இது வந்து நல்லதுங்க, பெண்களுக்கு பாதிப்பு தான். ஆனால் இதை எந்த சட்டத்தினாலும் தடுக்க இயலாது. சில பேருக்கு
சில பேர் அந்த மாதிரி ஒரு உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் இருப்பார்களே, ஆனால் எந்த சட்டங்களாலும் தடுக்க முடியாது என்ற காரணத்தினால் சில கண்டிஷனை போட்டு மனைவி ஒழுங்காக நடத்தணும், அது மாதிரி பாரபட்சமாக இருக்கக்கூடாது, இந்த மாதிரியான சில கண்டிஷன்களை போட்டு அனுமதிப்பதை என்ன செய்ய முடியாது, குறை செய்ய முடியாது என்பதை நம்ம என்ன செய்யணும், விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக என்ன செய்வாங்கன்னா, அந்த பெண் உரிமை பேசக்கூடியவங்க உங்கள்கிட்ட சில கேள்விகளை கேட்டு குழப்புவாங்க. என்ன குழப்புவாங்க, பொம்பளைக்கு அந்த மாதிரி 2-3 புருஷனுக்கு அனுமதி கொடுங்களேன், பயங்கரமான கேள்வி மாதிரி. அப்போ ஆம்பளைக்கு இது மாதிரி அனுமதி இருக்கிற மாதிரி பொம்பளைக்கு அனுமதி கொடுத்தா என்ன? இதில் உடல் கூறு ரீதியாகவும் இதில் ஒரு அர்த்தம் இல்லை, இதில் ஒரு லாஜிக்கும் இல்லை, ஆணுக்கு இருப்பது போன்ற ஒரு மேற்றங்க இல்லவும் இல்லை. முதல் விஷயம் என்னன்னு கேட்டால், ஒரு பொம்பளை 2 புருஷனை கல்யாணம் பண்ணிட்டான்னு சொன்னால் அவள் பெறக்கூடிய பிள்ளைக்கு அப்போ யார்? ஒருத்தன் 2 பொண்டாட்டியை கல்யாணம் பண்ணான்னு சொன்னால் அப்போ யார் அம்மா யாருன்னு தெரியும். ஒரு பொம்பளை 2 புருஷனை கல்யாணம் பண்ணான்னு சொன்னால் அவளுக்கு பிறந்த குழந்தை யாருக்கு பிறந்த இப்படி கண்டுபிடிக்கிறது? கண்டுபிடிக்க முடியாது. டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பண்ண இதை செஞ்சுட்டே இருக்க முடியும். டெஸ்ட்டை கூட ரூபாயை கொடுத்து மாற்றி தருவாங்க. அவனுக்கு பிறந்த இவனுக்கு ரூபாயை கொடுத்துக்க டாக்டர் என்ன செய்வான், டெஸ்ட் படி இவருக்கு உள்ளதான் இவனுக்கு உள்ளது அவனுக்கு ஆகி போட்டு விட்ருவான், அவனுக்கு உள்ளது இவனுக்கு போட்டு. இதெல்லாம் தேவையா? அதோட என்ன செய்யலாம்? அது சாத்தியம் இல்லை. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உடல் ரீதியாக வேறுபாடுகளை எல்லாம் வைத்திருக்கிறான். அதனால இதே மாதிரி செய்யுங்கன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி இல்லற வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையை தீர்மானிக்கிற ஒரு விஷயம் ஆணுடைய கையில் தான் இருக்கிறது. ஒரு ஆண் நினைச்சாண்டா ஒரு பெண்ணை விரும்பாட்டா கூட அவளை என்ன செய்வான், அடைந்து கொள்ள முடியும். ஒரு பெண் நினைச்சாண்டா ஆண் விரும்பாட்டி அவளால் என்ன செய்ய முடியும், ஒன்றும் செய்ய முடியாது. அப்படி இருக்கையில் எதுக்கு 2-3லாம்? இந்த மாதிரியான அடிப்படை விஷயங்களை கூட விளங்காமல் என்ன செய்கிறாங்க, இப்படி எல்லாம் கேட்கிறார்கள் என்பதை என்ன செய்யணும், நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த விவாகரத்து உரிமை சொன்னோம் இல்லையா, அதில் பெண்களுக்கு விவாகரத்து உரிமை அது விலகிக் கொள்ளணும். இந்த தலாக்கு பிரச்சனையால் நினைக்கிறீங்க, எத்தனையோ குடும்பங்களை நம்ம பார்க்குறோம், கணவனால் எந்த விதமான சுகமும் அந்த பெண்களுக்கு கிடைப்பதில்லை. இந்த கணவனோட வாழ்க்கையிலிருந்து நரகமாக சில பெண்கள் என்ன செய்வாங்க, நினைத்து கொண்டிருப்பார்கள். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இதான் நமக்கு வாழ்க்கை, கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் அப்படிங்கிற ஒரு சித்தாந்தத்தில் உருவான சமுதாயமாக இருந்தால் சாவுற வரைக்கும் மன அழுத்தம் தான் அவங்களுக்கு. இதுதான் கல்யாணம்னு ஒன்று ஆயிடுச்சு, அவ்வளவுதான். அவன் எப்படி இருந்தாலும் சரி, பொண்ணையனாக இருந்தாலும் சரி, கேடுகட்ட இருந்தாலும் சரி, குடிகாரனாக இருந்தாலும் சரி, அவனால் ஒரு எந்த விதமான நிம்மதியும் இல்லாமல் இருந்தாலும் சரி, பொருளாதாரத்துக்கு பொறுப்பேற்று கொள்ளாத ஊதாரியாக இருந்தாலும் சரி, குடிச்சு விட்டு அடிக்கக்கூடியவனாக இருந்தாலும் சரி, அவன் தான் புருஷன் அப்படின்னு திணிச்சோமையானால் அப்போ என்ன வரும், பெண்களுக்கு மன அழுத்தம் வரும். சாவுற வரைக்கும் மன அழுத்தம் தானே. இவனை தவிர்க்கவும் இயலாது, மஸ்ட் இருந்து ஆவணை வந்தான், வேற ஒரு வாய்ப்பு இல்லை, வேற சான்ஸ் நமக்கு இல்லை அப்படின்னு நினைத்தார்களே. ஆனால் இந்த கணவன் இருப்பது தினசரி அவளுக்கு மன அழுத்தம், தினசரி மனக்குழப்பம். இந்த மாதிரியான மனக்குழப்பத்திற்கு ஆளாகக்கூடியவர்கள் வேற சமுதாயங்களில் இருக்கலாம். ஏன்? அவங்க சட்டத்தில் அப்படி இருக்கிறது, அவங்க மத சட்டங்கள்ல அந்த மாதிரி இருக்கிறதுனால குழப்பத்திற்கு ஆளாகலாம். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கணவனால் உங்களுக்கு டார்ச்சர் நிம்மதி, அதுதான் கணவன் சந்தோஷத்துக்கு தானே. சில பெண்களுக்கு இந்த கணவனை நரகமாகி விடுவார்கள். சில பெண்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் இந்த கணவன் இல்லாட்டா நல்லா இருக்கும், இந்த கணவன் நம்மோடு இருப்பதை விட இவன் தொலைஞ்சு போயிட்டா நல்லா இருக்கும் என்கிற அளவுக்கெல்லாம் சில பாரதூரமான விளைவுகளை அவங்க என்ன செய்வாங்க, சந்திப்பாங்க. அந்த மாதிரி நேரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு உலகத்தில் எந்த மதத்திலும் கொடுக்கப்படாத, மதத்தில் சட்டங்களில் போட்டு கொடுக்குறாங்க புதுசாக நவீன காலத்தில், இப்போதான் அது கூட கொடுக்குறாங்க, எந்த மதத்திலும் கொடுக்கப்படாத விவாகரத்து உரிமையை பெண்களுக்கும் இஸ்லாம் வழங்கியிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு பெண் அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய கணவர் நல்லவர், இந்த குடிகாரன் இந்த மாதிரி ஆட்களையே சகிச்சிட்டு இருக்காங்க நம்ம நாட்டில் உள்ள பெண்கள். ஏன்? இந்த கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் சொல்லிட்டு இருக்கிறார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் அந்த அம்மா முறையிடும் பொழுது, என்னுடைய கணவர் நல்ல குணம் உள்ளவர், நல்ல மார்க்க பேணுதல் உள்ளவர், ஆனால் அவரோட குடும்ப வாழ்க்கையில் அவரோட நான் மனைவியாக இருந்தால் நான் தவறி விடுவேன், உலாக்கின்னி அக்ரஹுல் குஃப்ர ஃபில் இஸ்லாம், இஸ்லாத்தில் இருந்துக்கிட்டே நான் குஃப்ரா போயிடுவேன், அதாவது மனைவியாக இருந்து கொண்டே நான் தவறி போய்விடக்கூடிய வாய்ப்பு இருக்குது என்பதை ரொம்ப சூசகமாக சொல்கிறாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? ஆள் நல்லவளாக இருந்தால் மட்டும் பத்துமா? ஆறு தொழுகிறாரு, நோம்புலாம் வைக்கிறாரு, ஒரு மனைவிக்கு புருஷனாக இருக்கணும்ல. அந்த விஷயத்தில் அவர்கிட்ட ஒரு குறைபாடு இருந்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட புரட்சி உண்டாக்குனாங்கன்னு பாருங்க. இன்னைக்கு கூட ஒரு பொம்பளை வீடு கேட்க முடியாது. இந்த 20ஆம் நூற்றாண்டில் கூட ஒரு சபையில் போய்கிட்டு என் கணவர் இந்த மாதிரி சரியில்லை, வேற ஒரு கணவரை எனக்கு ஏற்பாடு பண்ணித்தாங்கன்னு கேட்க முடியுமா? ஒரு அப்படி அசிங்கமாகவும் அப்படி கேவலமாகவும் இப்படி இல்லாமல் ஒரு பொம்பளை பேசுவாங்கிற மாதிரி எடுப்பார்கள். இது தப்பே கிடையாது இப்படி கேட்குறது. குடும்ப வாழ்க்கைங்கிறது சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தான்.
நம்ம கணவன் மனைவிங்கிறது பிறப்புல அல்லாஹ் ஏற்படுத்தின உறவு கிடையாது, நம்மளா தேர்ந்தெடுத்து கொண்டது தான். தாய் புள்ள மாதிரி அண்ணன் தம்பி மாதிரியான உறவா இது? நம்மளா ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கொண்டு செய்த உறவு தான். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அம்மா எப்படி கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே இவரோட நான் இருந்தேன்னு சொன்ன ஆள் நல்லவர் தான், ஆனால் நான் வந்து எனக்கு கெட்டு போயிடுவேன் அப்படின்ற உடனே அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு என்ன செய்கிறாங்க, அப்போ உனக்கு அவர் வேணாமா? ஆமாம். அப்போ அவர் மகராக நீ என்ன வாங்கின? ஒரு தோட்டத்தை வாங்கினேன். மகர்னு அப்படி 1,000 ரூபாயெல்லாம் கிடையாது, 11,000 ரூபா. நம்ம பிடிச்ச 11,000 ரூபான்னு எழுதுறாங்க. ஒரு தோட்டத்தையே அந்த அம்மாவுக்கு மகராக கொடுத்துருக்காரு இருந்தாலும். அந்த அம்மா என்ன செய்கிறாங்க, கேட்குறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தருத்தீன அலைஹி ஹதீகத்தஹு, அவர் உனக்கு மகராக தந்த தோட்டத்தை திருப்பி கொடுத்து விடுகிறாயான்னு கேட்குறாங்க. உடனே என்ன செய்கிறாங்க அந்த அம்மாவும், திருப்பி கொடுத்துட்றேன். அவ்வளோக்கு அவங்களுக்கு என்ன இருக்கிறது, இல்லற வாழ்க்கையோ தேவையாக இருக்கிறது. இந்த தோட்டம் துறவை எல்லாம் விட ஒரு வாழ்க்கை நமக்கு வேணும், பெருமனை தோட்டம் துறவத்தை வச்சு என்ன செய்கிறது அப்படின்னு அம்மா கரெக்டாக விளங்கி கொண்டு திருப்பி கொடுத்துட்றேன். இப்போ ரத்த நிக்காக ரசூல்லா நிக்காக ரத்து பண்ணிட்டாங்க. அப்படியா, நீ அவருக்கு பொண்டாட்டியும் இல்லை, அவரோட புருஷனும் கிடையாது, ரத்து பண்ணுறது. ஜமாத்தை தலைவரை நெஞ்சு பண்ணலாம், திருமணத்தை ரத்து செஞ்சிடலாம். எப்போ ஒரு மனைவி வந்து கணவன் மீது குறை சொல்லி புகார் சொன்னார்களே ஆனால் அப்போ நம்ம ரத்து செஞ்சு விடலாம். இப்படி உலகத்தில் இன்னைக்கு கூட இந்த உரிமை கிடையாதுங்க. இன்றைக்கு கூட உலகத்தில் எந்த ஒரு மதத்தில் எந்த நாட்டிலையும் கூட இந்த மாதிரி கிடையாது. இந்த மாதிரி பெண்கள் வாய் வந்து பேச முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்டாக்குன புரட்சி எப்படிப்பட்ட புரட்சின்னா, அந்த பெண்கள் கூட வெக்க கூச்சம் இல்லாமல் தங்களுக்கு தேவையான ஒரு விஷயத்தை வெளிப்படையாக பேசுகிற அளவில் எல்லாம் இருக்கிறது. அப்போ இன்னும் பல பெண்கள் வந்து தன்னுடைய கணவருக்கு இந்த ஆண்மையே இல்லை என்பதை வேற மாதிரியான சைகை செய்தெல்லாம் கேட்டிருக்கிறார்கள். அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்கிறாங்க, திருமணத்தை ரத்து செய்திருக்கிறார்கள். அப்போ இந்த மாதிரியான மன அழுத்தம் வேறு சமுதாய மக்களுக்கு வரலாமே தவிர நமக்கு வர தேவையில்லை. பேருக்கு கணவன் என்று இருந்து கொண்டு தப்பான பாதைக்கெல்லாம் சில பேர் என்ன செய்கிறாங்க, போகிறாங்க. கணவன் வைத்துக் கொள்கிறார்கள், அவனுக்கு கணவனாக இருக்க தகுதி இல்லை. அப்போ தவறான நடத்தைக்கெல்லாம் போகிறார்கள். அவனுக்கு தெரிஞ்சிருமோன்னு சொல்லிட்டு அந்த தவறான நடத்தைக்கு உரியவனோடு சேர்ந்து இவனை கொலை செய்கிறார்கள். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இந்த இந்த கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷங்கிற தப்பான கோட்பாடு தான் காரணம். இப்போ இஸ்லாம் என்ன பண்ணுகிறது, மனைவிக்கு கணவன் பிடிக்கலன்னு சொன்னால் நல்லா யோசிப்பான். அவசரப்பட பொம்பளை வந்து அவசரப்பட்டு வேணாங்க மாட்டான். சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் கணவன் வேணான்னு சொல்ல மாட்டான். அவள் வேணாங்கிற அளவுக்கு வந்துட்டான்னு சொன்னால் அவளா அந்த முடிவை எடுக்காமல் ஜமாத்தில் வந்து முறையிடணும். ஜமாத் என்ன செய்யணும், அந்த முறையீட்டை ஏற்றுக்கொண்டு திருமணத்தை ரத்து செய்து வைக்கணும். இது வந்து இஸ்லாமிய சமூகத்தில் உள்ள ஒரு கடமை. அது இன்றைக்கி வந்து தௌஹீத் ஜமாத் வந்த பிறகு என்ன செய்கிறோம், நிறைய பெண்கள் அது மாதிரி முறையிடுறாங்க. அப்போ அந்த பெண்கள் தப்பான வழிக்கு போயிடாமல் பேருக்கு கணவன் என்று வைத்துக்கொண்டு அவங்களுக்கு இல்லறமே கிடைக்கலன்னு சொன்னால் மன அழுத்தம் ஜாஸ்தியாகும். அல்லது அவங்க தவறான வழிக்கு போனாங்கன்னா பாவி ஆகிடுறாங்க. தவறான வழியில் போனாங்கன்னா என்ன செஞ்சிடறேன், பாவி ஆகிடுறாங்க. அது ஹலால் ஆகிட வேண்டியதானே. ஹராமான வழியில் செல்வதற்கு பதிலாக இந்த கணவன் வேணாம் விட்டுருங்க, நான் அவனை விட்டு போயிடுவான், வேற ஒரு பிரச்சனை கட்டி போய் சந்தோஷமாயிரி. இப்படி சொல்லக்கூடிய இந்த மார்க்கத்தில் இது மாதிரியான ஒரு குடும்ப வாழ்க்கை அமைஞ்சா கூட கவலை இல்லை பெண்களுக்கு, மன அழுத்தத்துக்கு இல்லவே இல்லை. வேற எல்லா மார்க்கங்களையும் இந்த மன அழுத்தத்துக்கு மருந்தே கிடையாது. அதான் விதி, கடைசி வரைக்கும் அதான் தலையெழுத்து. அப்போ மன அழுத்தங்கள் இருந்து கொண்டே இருக்கும். இப்படி எல்லாத்தையும் கவனித்து பெண்கள் விஷயத்தில் இஸ்லாம் என்ன செய்கிறது, கூடுதலாகத்தான் அதை சலுகை வழங்கி